வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனலில் வாழ்க்கைங்கிறது ஒரு கடிகாரம் மாதிரிங்க. அது எப்படி 24 ஹவர்ஸ் காட்டுதோ அதே போல் தாங்க நம்ம வாழ்க்கையும் 24 ஹவர்ஸ் காட்டும். நம்ம கடிகாரம் எப்படி 60 செகண்ட் காட்டினா ஒரு நிமிஷம், 60 நிமிஷம் ஆனால் 1 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு ஒரு ஒரு முள் ஒரு செகண்ட் நம்பரில் மாறுது. அதே மாதிரி பெரிய முள் ஆணாகவும் சின்ன முள் பெண்ணாகவும் நம்ம மனசில் அவங்களுக்கு கீழே நம்ம இருக்கிற மாதிரி ஒரு கருத்து அது. அதே மாதிரி எவ்வளோ ரூபா கொண்டு வந்தாலும் நம்ம அதில் 10 ரூபாய் சேமித்து வைக்கணும். அதாவது அந்த சுற்றி வந்தால் ஒரு 60 செகண்ட் சுற்றி வந்தால் தான் நம்ம சின்ன முள் ஒரு நம்பர் நவருது. ஆனால் அந்த பெரிய முள்ளாகப்பட்ட 60 செகண்டு சுற்றிக்கிட்டே இருக்கு பாருங்கள். அதேமாரி தான் ஜென்ஸு. அவங்க ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு குழப்பம் தேடி பகல் ஃபுல்லாக அங்கே அலைஞ்சி இங்கே அலைஞ்சி ஒரு வேலையை பார்த்து பைசா கொண்டு வராங்க. நம்ம அந்த பைசாவை வீணடிக்காமல் செலவு பண்ணிவிட்டு மீதி காசை நம்ம ஒரு உண்டியலில் போட்டு வைக்கணும். அந்த மாதிரி சேமிப்பு இருந்தாக்கா நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ அதை எடுத்து ஒரு அவசர எமர்ஜென்சி தேவைக்கு அதை நம்ம வச்சுக்கலாங்க. 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு. அதில் 12 மணி நேரம் நம்ம ஒர்க்கிங் டேஸாக கருத்தில் கொண்டு 12 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம். அதுலேயும் 12 இல்லை, 6 ஹவர் 5 ஹவர் எடுத்தால் கூட போடுங்க. நல்லா தூங்கினா 4 மணி நேரம். அதுக்கப்புறம் நம்ம உழைப்பாளியாக தாங்க இருக்கணும். பொழுதுக்கும் லேடிஸுக்கு வீட்டில் வேலை சரியாக இருக்கும். அதேமாரி ஜென்ஸும் காலைல குளிச்சு மொழியும் வெளில போனாங்கன்னா எந்த ஒர்க்கோ அவங்க ஒர்க்கை சின்சியராக பண்ணிட்டு வந்தால் தான் மாத சம்பளமோ அன்றாட வருமானமோ வீக்லி வருமானமோ அவங்க கொண்டு வந்தாங்கன்னா தான் நம்ம பசியார உணவு அத்தியாவசிய செலவுக்கான தேவைகளையும் பூர்த்தி செஞ்சு மீதி கொஞ்சம் சேமிப்போம் சேர்த்து வைக்கலாம். இதெல்லாம் நாம் சரிவர செஞ்சால் தான் குடும்பங்கிற அந்த கடிகாரம் நல்லபடியாக ஓடிட்டே இருக்குங்க. அதில் ஒரு முள் ஸ்ட்ரக் ஆனாலும் டைம் மாறி போயிடும். அதேமாரி தாங்க வாழ்க்கையும். அந்த லேடிஸாக இருக்கணும், ஜென்ஸாக இருக்கணும். லேடிஸ் பைசாவை எடுத்துக்கிட்டு ஆம்பளை மாதிரி ஊரை சுற்றிட்டு செலவு பண்ணிவிட்டு அவர் கொண்டு வர்றது ஒரு நாளைக்கு 500 ரூபா 1000 ரூபான்னா அதில் 300 ரூபா